நதிக்குள்ள புலி இருக்குன்னு கேட்டிருப்பீங்களா? புலி மாதிரி கூர்மையான பற்கள், விலங்க மாதிரி வேட்டைக்கலை. அதுதான் ஆப்பிரிக்கன் புலி மீன். அதுக்குள்ள வேகம், வலிமை, மிரள வைக்கும் பார்வையெல்லாம் சேர்ந்து ஒரு வெறித்தனமான வேட்டையாளர். சில நேரம் பறவையும் தப்பிக்க முடியாத அளவுக்கு தாக்கும். இது உண்மையில் ஒரு பீகர சக்தி கொண்ட உயிரினம். இது சாதாரண மீன் கிடையாது. புலியை நினைவூட்டும் கூர்மையான பற்கள் கொண்டது. கடிக்கும் போது அந்த பற்கள் ஒரு புலியின் கடியைப் போல் பயங்கர அழுத்தம் கொடுக்கும். பெரும்பாலும் சத்தமே இல்லாம நீந்தும். எதிரி கவனிக்கிறதற்குள் தாக்கும். அடங்கிய வேட்டைதான் ஸ்டைல். ஒவ்வொரு தாக்குதலும் எதிரியை துகளாக்கும் வலிமையுடன் இருக்கும். மமிவன் இருக்கும். நீருக்குள்ள இறங்கும் பறவைகளையும் சில நேரம் வேட்டையாடும். காங்கோ, சாம்பேசி, டாங்கனிகா ஏரி போன்ற ஆபத்தான பகுதிகளில் வாழும். நீர்நிலைகளில் வாழும் பல உயிர்களுக்கும் பேரச்சம் ஏற்படுத்துவதை இதுதான் செய்கிறது. வேட்டையாடும் போது ஒரு பக்கம் மட்டுமல்ல, பல திசைகளிலிருந்து தாக்கும். கூட்டமாகச் சென்று வேட்டையாடும் கூட்டுப் பாய்ச்சல். மற்ற மீன்களும் அடிக்கடி இதனிடம் சிக்கிக் கொள்கிறார்கள். ஒரே வகையில் உள்ள சிறிய மீன்களையும் கிழிக்கக்கூடிய வலிமை கொண்டது. இனப்பெருக்கத்திற்கு வறட்சியற்ற காலங்களில் முட்டைகள் இடும். பெண் புலி மீன் ஒரே நேரத்தில் 6000 முதல் 15000 வரை முட்டைகள் இடும். இட்ட முட்டைகளை கூட மற்ற பெரிய மீன்கள் உண்ணும். அதனால் பிழைப்பதற்கான வாய்ப்பு குறைவாகும். பிறந்த பிறகு விரைவாக வளர வேண்டியது அவசியம் இல்லையெனில் அழிந்துவிடும். சிறிய மீன்கள், நீர் சிற்றுயிர்கள், தவளைகள் போன்றவற்றை சாப்பிடும். நீரில் ஓடும் அலை சலனத்தை உணர்ந்து அதில் மறைந்து வேட்டையாடும். ஒரு இரையை கண்ணில் பார்த்தவுடனே யோசிக்காம தாக்கும். பற்கள் கூர்மையுடன் பிளவுபடும் வகையில் வடிவமைக்கப்பட்டவை. ஒரே கடியில் துளைத்துவிடும். வாலின் வடிவமைப்பு சுழற்சி வலிமையை அதிகரிக்கும். அதனால் மின்னல் போல் திரும்ப முடியும். மிகவும் பகிரங்க மனப்பான்மை வேறு. உயிரினங்கள் வந்தால் உடனே தாக்கும். தன்னுடைய கூட்டத்தில் பெரியதுதான் தலைமை வகிக்கும். தூரத்தில் இருக்கும் இரையை கூட உணரக்கூடிய திறன், உணர்வு சக்தி அதிகம். நீரில் உள்ள சிறு அலைச்சலையும் உணரக்கூடிய பக்கவாட்டு கோடுகள். நிறம் சாம்பல் கலந்த கருப்பாக இருக்கும். அதனால் ஒளிவதற்கு உகந்தது. இது வாழும் நீர் பகுதிகளில் உள்ள மீன்கள் இதை தவிர்க்க முயற்சி செய்கின்றன. சில நேரம் தன்னுடன் இருக்கும் வகையையும் சாப்பிடும் சொந்த இனத்தை உண்ணும் பழக்கம். ஒன்றாக மட்டும் தாக்காது. சில நேரம் கூட்டமாக குதித்து அதிர்ச்சி கொடுக்கும். சில ஆராய்ச்சிகளில் மேலே பறந்த பறவையை கூட துள்ளி தாக்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. இது வெறும் மீன் இல்லை, இயற்கையில் தோன்றும் வேட்டைக்கலையின் முன்னோடி. வேகம், ஒளிவு, தாக்குதல் மூன்றும் சேர்ந்தால் பயங்கர சக்திதான். கடிக்கப்பட்ட இடத்தில் பசைக்கே சிகிச்சை வேண்டாம் என்று தோன்றும். மனித விரலை வெட்டும் அளவுக்கு கடி வலிமை உள்ளது. சில நேரம் மனிதரை தாக்கினாலும் பொதுவாக மனிதனுக்கு ஆபத்தாக இருக்காது. பட்டினிக்குள்ளானால் கட்டுப்பாடு கிடையாது. அருகில் உள்ளதையெல்லாம் உண்ணும். நீருக்குள் இருக்கும் ராட்சதன் அமைதியான தோற்றம், ஆனால் கொடூர மனம். நீரியல் உணவுச் சங்கிலியில் மிக முக்கியமான வேட்டையாளர். எச்சரிக்கை இல்லாமல் பாயும் தாக்குதலால் பயத்தை ஏற்படுத்தும். இது வாழும் நீர்ப்பகுதிகள் மற்ற உயிர்களுக்கு அபாய மண்டலமாகி விடுகிறது. பார்வையாலே எதிரியை உறைய வைக்கும் வன்முறை சிந்தனை. வாழ்நாள் முழுவதும் வேட்டைக்கான செயல்பாட்டிலேயே இருக்கும். ஒவ்வொரு நதியும் அமைதியானதல்ல. சில நேரங்களில் அதில் வாழும் உயிர்களே பயத்தை விதைக்கும். பறவையை கூட வேட்டையாடும் மீன். அதுவே ஆப்பிரிக்கன் புலி மீன். இயற்கையின் சமநிலையை பாதுகாக்கும் ஆயுதமே இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.